18 ஆண்டு கால காத்திருப்ப ரொம்ப அழகாவே நிறைவு செஞ்சிருக்காங்க ஆர்சிபி. எப்ப இவங்க கப்பு ஜெயிப்பாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த கோடிக்கணக்கான ரசிகர்களோட ஆசையை நிறைவேற்றி காட்டியிருக்காங்க. இந்த ஐபிஎல் அப்படிங்கிறது ஆர்சிபி அணிக்கு கப்பு ஜெயிச்ச வகையில் எவ்வளவு நல்ல சீசனாக இருந்ததோ அதை தாண்டி ஒரே ஐபிஎல்ல யாருமே பண்ண முடியாத எக்கச்சக்கமான சாதனைகளையும் அவங்க படைச்சிருக்காங்க. அப்படி ஆர்சிபி படைத்த சாதனைகள் என்னென்ன அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த ஐபிஎல் சீசன் ஆனது ஆர்சிபி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இடையிலான போட்டியோட தான் மார்ச் 22ஆம் தேதி தொடங்குச்சு. அந்த போட்டி கொல்கத்தாக்காக ஈடன் கார்டன் மைதானத்துல நடந்தது. இதுல ஆர்சிபி தான் வெற்றியை பதிவு செஞ்சாங்க. அதன் மூலமா ஈடன் கார்டன் மைதானத்துல 6 ஆண்டுகளுக்கு பிறகு ஆர்சிபி அணி வெற்றி வாகை சூடியிருந்தாங்க. இவங்களோட அடுத்த போட்டி அப்படிங்கிறது சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல நடந்தது. இந்த போட்டியும் ஆர்சிபிக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு போட்டியாக தான் அமைஞ்சிருந்தது. ஏன்னா சேப்பாக்கம் மைதானத்தில் 17 ஆண்டுகளா ஆர்சிபி வெற்றியவே பதிவு செஞ்சது இல்லை. இது சென்னை அணியோட கோட்டை அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதை முறியடிச்சு ஒரு முதல் வெற்றியை சேப்பாக்கம் மைதானத்தில் பதிவு செஞ்சிருந்தாங்க ஆர்சிபி. இதற்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு போட்டி கூட சென்னை கூட அவங்க விளையாடுறாங்க. அது சின்னசாமி மைதானத்தில் நடக்குது. ஐபிஎல் வரலாற்றில் ஒரே சீசன்ல 2 லீக் போட்டிகளில் சென்னையை வீழ்த்தினதே இல்லை ஆர்சிபி அப்படிங்கிற ஒரு சாதனை இருந்தது. அந்த சாதனையுமே இந்த ஆண்டு முறியடிச்சிருந்தாங்க ஆர்சிபி. 2 போட்டிகள்லையுமே சென்னையை பீட் பண்ணாங்க. இதற்கு அடுத்ததா இன்னொரு முக்கியமான போட்டி அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக வான்கடேல நடந்த போட்டியை சொல்லலாம். ஏன்னா வான்கடே மைதானத்திலையும் ஆர்சிபி 10 ஆண்டுகளா வெற்றியை பதிவு செஞ்சதே இல்லை. அந்த வரலாறும் இந்த ஆண்டு உடைக்கப்பட்டது. அதற்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா டெல்லியிலையுமே 7 ஆண்டுகள் இவங்க வெற்றியை பதிவு செஞ்சதே இல்லை. அதையும் இந்த முறை தகர்த்தெறிஞ்சிருந்தாங்க. இப்படி லீக் போட்டியில தாங்கள் விளையாடின ஒவ்வொரு போட்டியுமே ஆர்சிபிக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாக தான் அமைஞ்சிருந்தது. அவங்க கடைசியா விளையாடின லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு எதிரான அந்த லீக் போட்டி வரைக்குமே அதை நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த போட்டியில 228 ரன்கள் அப்படிங்கிற ஒரு இமாலய இலக்கை சேஸ் பண்ணியிருந்தாங்க. இதுதான் ஆர்சிபியோட பெஸ்ட் சேசிங்கா ஐபிஎல்ல அமைஞ்சிருந்தது. இப்படி லீக் போட்டிகளோட முடிவுல புள்ளி பட்டியல்லையுமே ஆர்சிபி 2வது இடத்தை பிடிச்சிருந்தாங்க. அதுவும் 9 ஆண்டுகளுக்கு பிறகு. அதாவது டாப் 2 பிளேசஸை ஆர்சிபி கடந்த 9 ஆண்டுகள்ல பிடித்ததே இல்லை அப்படிங்கிற ஒரு வரலாறு இருந்தது. அதையும் இந்த முறை மாற்றி எழுதியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தங்களோட குவாலிஃபையர் விளையாட வரும்போது அங்கேயும் நிறைய சாதனைகள் அப்படிங்கறத நிகழ்த்தினாங்க. ஏன்னா அவங்களோட அந்த முதல் பிளே ஆஃப் போட்டி அப்படிங்கிறதே ரொம்பவே முக்கியமான போட்டியாக தான் அமைஞ்சிருந்தது. அந்த போட்டியில பஞ்சாப் அணியை எதிர்த்து விளையாடின ஆர்சிபி அதுல வெற்றியை பதிவு பண்ணாங்க. அதுவும் ரொம்ப சாதாரண வெற்றி எல்லாம் கிடையாது. ஏன்னா முதல் இன்னிங்ஸ்ல பஞ்சாப் அணியை வெறும் 15 ஓவர்களுக்குள்ள ஆல் அவுட் பண்ணியிருந்தாங்க. இப்படி ஒரு சம்பவம் ஐபிஎல்லோட பிளே ஆஃப்ல என்னைக்குமே நடந்ததில்லை அப்படிங்கிற மாதிரியா அது அமைஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாம பஞ்சாப் அணி நிர்ணயித்த இலக்கான 202 ரன்களை 10 ஓவர்கள்ல ஆர்சிபி கம்ப்ளீட் பண்ணாங்க. அதன் மூலமா ஐபிஎல்லோட பிளே ஆஃப்ல அதிவேகமா ரன் சேஸ் பண்ண அணி அப்படிங்கிற ஒரு சாதனையை படைச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி ஃபைனல்ஸ்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க முதல் அணியா. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது 9 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படிங்கிறது இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா அமைஞ்சிருந்தது. அப்படி ஃபைனல்ஸையுமே அவங்க ரொம்ப ஈஸியாலாம் கடந்து போயிடல. அந்த ஃபைனல்ஸ்லையுமே தங்களோட பெஸ்ட்டை தான் எல்லா பிளேயர்ஸுமே கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல்ல 18 ஆண்டுகளுக்கு அப்புறம் கப்பு ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் ஒரே சீசன்ல ஒரே அணியை 3 முறை வீழ்த்தினவங்க அப்படிங்கிற ஒரு மாபெரும் சாதனையும் படைச்சிருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த சீசன்ல பஞ்சாப் கூட ஒரு லீக் போட்டியில் விளையாடி இருந்தாங்க. அந்த போட்டியில் ஆர்சிபி வெற்றியை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதற்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா முதல் தகுதி சுற்று போட்டியிலையும் அவங்க கூட தான் விளையாடினாங்க. அங்கேயும் அவங்க வெற்றியை பதிவு பண்ணாங்க. அதற்கு அப்புறமா இறுதி போட்டியிலையும் பஞ்சாப்பை பீட் பண்ணியிருந்தாங்க. இதை தாண்டி ஐபிஎல்லோட லீக் போட்டிகள்ல தங்களோட சொந்த மைதானம் இல்லாம வெளி மைதானங்கள்ல விளையாடின எல்லா போட்டியிலையுமே ஜெயிச்ச அணி அப்படிங்கிற ஒரு சாதனையும் ஆர்சிபி வசம் வந்திருந்தது. இதை தாண்டி ஆஸ் அன் இண்டிவிஜுவல் பிளேயராகவும் அவங்க டீம்ல இருக்கிறவங்க நிறைய ரெக்கார்ட்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அத்தனை போட்டிகள்லையும் சேர்த்து அந்த அணியில மொத்தம் 9 பேர் மேன் ஆஃப் தி மேட்சை வாங்கியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு போட்டியிலையும் அந்த அணியோட வெற்றிக்கு யாராவது ஒரு வீரர்
காரணமா அமைஞ்சிருக்காங்க. ஒருத்தரே வந்து எல்லா போட்டியும் வந்து இவங்க தான் வந்து பெஸ்ட், இவங்கனால தான் கப்பு ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே தங்களோட 100% வந்து டீமுக்கு கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி அவங்களோட அந்த பிளே ஆஃப் மேட்ச் இருக்குல்ல, அதுல வந்து முதல் 7 வீரர்களுமே வந்து 15+ ரன்களுக்கு மேல, அதாவது 15க்கும் மேற்பட்ட ரன்களை வந்து எடுத்திருந்தாங்க. இப்படி ஒரு சம்பவம் வந்து ஐபிஎல்லோட பிளே ஆஃப்ல நடந்ததே கிடையாது. இதை தாண்டி இண்டிவிஜுவலா வந்துட்டு நிறைய பேர் வந்து தங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வந்து அணிக்காக வந்து ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்திருந்தாங்க. இதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஜாஸ் ஹெசல்வுட், இவங்க வந்துட்டு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல வந்து ஆஸ்திரேலியா விளையாட இருக்காங்க. அந்த அணியில இவர் இடம் பிடிச்சிருந்தாரு. இதற்காக ஆஸ்திரேலியா வீரர்கள் எல்லாருமே வந்து ஊருக்கு போயிருந்தாலும் இவரும் அவங்க கூட போயிட்டு மறுபடியும் வந்து ஆர்சிபி அணிக்கு திரும்பி வந்தாரு. ஏன்னா அவங்க கண்டிப்பா கப்பை ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. இதை தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான வீரர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பில் சால்ட். அவருக்கு வந்து குழந்தை பிறந்திருந்தது. அதுக்காக வந்து சொந்த ஊருக்கு போகணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா ஐபிஎல்லோட ஃபைனல்ஸ் வேற இருக்கே அப்படின்னு வரும்போது பரவாயில்ல, நான் போயிட்டு ஃபைனல்ஸ்க்கு கண்டிப்பா திருப்பி வந்துருவேன் அப்படின்னு சொல்லி மேட்ச் டே அன்னைக்கு காலையில 3 மணிக்கு தான் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. வந்து ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு அதோட வந்து ஐபிஎல்ல விளையாடி இருக்காரு. அவர் பிடிச்ச அந்த முதல் கேட்ச் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து அந்த ஆட்டத்துல மிகப்பெரிய திருப்பு முனையை உருவாகிறதுக்கு காரணமாகவும் அமைஞ்சிருந்தது. இதை தாண்டி இந்த ஐபிஎல்ல அவங்களோட ட்ரம்ப் கார்டா இருந்த வீரர் அப்படின்னா குருணால் பாண்டியா. ஏன்னா அவரோட பவுலிங் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இம்பாக்டா அவங்களுக்கு ஒவ்வொரு போட்டியிலையுமே வந்துட்டு உருவாக்கி கொடுத்திருந்தது. குறிப்பா அவங்க விளையாடின இந்த சீசனோட முதல் போட்டி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு எதிராக, அந்த போட்டியில குருணால் பாண்டியா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆட்டநாயகன் விருது ஜெயிச்சாரு. அதற்கப்புறமா நடுவில் ஒரு இக்கட்டான சூழல்ல ஆர்சிபிக்கு வந்து ஒரு 50 ரன்களுக்கு மேல ஸ்கோர் பண்ணி அந்த போட்டியும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்தது மட்டும் இல்லாம மேன் ஆஃப் தி மேட்சும் வாங்கியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இறுதி போட்டியிலேயுமே வந்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி 4 ஓவரை போட்டு வெறும் 17 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து ஆட்டநாயகன் விருதையும் வந்து தட்டிட்டு போனாரு. அது மட்டும் இல்லாம அதுலயும் ஒரு ஸ்பெஷல் ரெக்கார்டையும் வந்து குருணால் பாண்டியா கிரியேட் பண்ணியிருந்தாரு. 2017 ஆண்டு மும்பை இந்தியன்ஸ்க்காக அவர் விளையாடும் போது இறுதி போட்டியில மும்பை ஜெயிச்சாங்க. அந்த போட்டியில அவர் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கியிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்ப 2025ல வாங்கியிருக்காரு. இதன் மூலமா 2 வெவ்வேறு அணிகளுக்கு இறுதி போட்டியில வந்து மேன் ஆஃப் தி மேட்சை வாங்கின வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனையும் அவர் வந்து வசப்படுத்தியிருக்காரு. இப்படி இன்னும் வந்து நுணுக்கமா எடுக்கணும் அப்படின்னா நிறைய புள்ளி விவரங்கள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா இதுவே வந்து ஒரு பெரிய மலைப்பை கொடுக்கிற அளவுக்கு வந்து ஆர்சிபி இந்த முறை சாதனை படைச்சிருக்காங்க.